வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதிலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. ரோஹிணி நட்சத்திரம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ ரோஹிணின்னு நம்மளுக்கு முதல்ல யார் வரும்? கிருஷ்ணன் ஞாபகத்துக்கு வரும். இப்போ கிருஷ்ணர் இதெல்லாம் டீனேஜ் பருவத்தில் தலைவர் என்ன பண்ணார்? அவ்வளோ கோபியர்கள். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா போலீஸ் தூக்கி உள்ளே வச்சிடலாம். இருந்தாலும் சில பேர் ஸ்கூல் படிக்கும்போதே நிறைய சேட்டை பண்ணுவாங்க. அதனால தான் எப்போவுமே ரோஹிணியில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் டீனேஜ் பிள்ளைங்களை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டீனேஜ் செவ்வாய் தசை. நீங்கள் இது சுக்கிரன் வீடு. சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தால் ஆசையும் வீரியமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை பார்க்கணும். அது அப்படியே நீங்கள் ஒரு 20s 30s இந்த ஏஜ்லலாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ராகு தசை நடக்கும். ராகு தசைன்றது ஏகப்பட்ட பாலிட்டிக்ஸ். என்ன யாருன்னா மகாபாரதத்தில் இருக்கிறதே பாலிட்டிக்ஸ் அதிகமாக யார் பண்ணதுன்னு கேட்டால் இவர் சொல்லுவாங்க, சகுனின்னுவாங்க. சகுனியை விட அதிகமாக பண்ணது யாருன்னா கிருஷ்ணர் தான். அவ்வளோ பாலிட்டிக்ஸு பிரித்து எடுத்துகிட்ருக்கோம். இந்த 30s 40ஸ்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க யாரும் ரிஷபராசியை கூப்பிட்டு எப்படி போகுதுன்னு கேளுங்களேன். என்னையா எங்கே பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, ஆஃபீஸில் இன்னொரு வழி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள சுற்றி அவ்வளோ பாலிட்டிக்ஸ்கள் நிறைய இவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். சரி, அதே நீங்கள் அப்படியே இந்த 40ஸ்ல பார்த்தீங்கன்னா 40s 50s கிட்ட வர 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 பார்த்தீங்கன்னா ஒரு குரு மாதிரி ஆகிடுவாங்க. எல்லாருக்கும் ஞான உபதேசம் பண்ணுறது, எல்லாருக்கும் ஞானத்தை சொல்லி தர்றது. ஏன்னா மகாபாரதத்தில் நம்ம கிருஷ்ணரை அந்த பரம்பொருள் விஸ்வரூப தரிசனம் பார்த்தோம். குருவாகிடுவார். எல்லா பிரச்சனையும் அவரே பண்ணிவிட்டு அதுக்கு அவரே தீர்வு காணிட்டு எல்லாருக்கும் ஒரு குருவாக மாறுவார். ரோஹிணி நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சு பல குருமார்கள், அது ஜோதிடமாக இருந்தாலும் சரி, நிறைய மருத்துவமும் சரி, நிறைய ஆன்மீகத்திலையும் சரி, ரோஹிணியில் இருக்கிற பல குருமார்கள் அதான் அவங்களுடைய 40s எண்டுலலாம் ரொம்ப பெரிய ஆளாக இருக்காங்க. யாருன்னு நீங்களே தேடி பார்த்தாங்க, நான் பேர் சொல்லலை. சரி, இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் நீங்கள் இந்த ஜூலை மாதம்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ரோஹிணிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா அதை சொல்லலை, இவங்களுக்கு இவங்க அழகுங்க. இவங்களும் மற்றவங்கக்கிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க, மற்றவங்களும் இவங்கக்கிட்ட ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடுவாங்க. முகம் அழகு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஏதோ ஒரு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கோம் கும்பல், சில முகம் பார்த்தா நம்மளை அறியாமல் கொஞ்சம் ஊற்று பார்ப்போம். ஏடா இப்படி இருக்கு முகம் அப்படின்ட்டு. அது கலரோ அழகோ இல்லை, ஒரு வசீகரம் தானாக இழுக்கும் கண்ணு நம்மளுக்கு. அது யாருன்னா ரோஹிணி. நீங்கள் கிருஷ்ணருடைய படங்கள் பாருங்களேன், ஃபோட்டோஸை, கார்மேக கண்ணன்வாங்க, கருப்பாக இருக்கிற கண்ணன் அப்படின்வாங்க. ஆனாலும் அது அழகு, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த வசீகரம். ஸோ இவங்க சீக்கிரம் மேரேஜ் பண்ணிடுறது சேஃப். அது இப்போ மேரேஜுக்கு டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவங்க தாராளமாக அவங்க மேரேஜ் பண்ணலாம். இது ஒன்று. இன்னொன்று, இவங்களும் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் இந்த மாதம். ஏன்னா ரோஹிணி நட்சத்திரம், சந்திரன், நிறைய பேர் இந்த ட்ராவல்ஸ் பிஸ்னஸில் இருப்பாங்க. அதுவும் லக்ஸுரி ட்ராவல்ஸ். நான் இப்போ ரீசெண்டாக அசாம், நார்த் ஈஸ்ட் சக்தி பீடங்களுக்கு போய்ட்டு வந்தேன். அது நான் ஒரு 2 குடும்பங்கள் பார்த்தேன். பெரிய ஏசி வேன், ரொம்ப 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 ஹை கிளாஸ் ஃபேமிலி. அந்த வேனே அப்படி இருந்தது, உள்ளே சகல வசதியும் இருந்தது. மினி கேரவன் மாதிரி இருந்தது.
அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை நடத்திட்டுருக்கிற அந்த ஏஜென்சி கூட தான் நான் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட பேசுகிறேன், இது எப்படி, இந்த வேன் எப்படி, ஏன்னா நாளைக்கு நம்ம கிளைண்ட்ஸும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அந்த மாதிரி ட்ராவல்ஸ்லாம் நிறைய பேர் இந்த ரோஹிணியில் எடுத்து நடத்துவாங்க. லக்ஸுரி ட்ராவல்ஸில் லக்ஸுரி எடுத்து நடத்துவாங்க. அதே மாதிரி இதில் வந்து சாப்பாடு பொருட்கள், உணவுப் பொருட்கள் சம்மந்தமான பிஸ்னஸும் இவங்க நல்லா பண்ணுவாங்க. அந்த பிஸ்னஸ்கள் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா கை கொடுக்கும். இது ஒன்று. அதே மாதிரி இவங்க சொன்னல, இவங்களும் நிறைய பேர்கிட்ட அட்ராக்ட் ஆகிடுவாங்க, மற்றவங்களும் இவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சில பேருக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா இவங்க வாரி அழைப்பாங்க. நிறைய டைம் கொடுத்துட்டு திருப்பி வாங்க முடியாமையே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இவங்களுடைய மனசு வந்து சஞ்சலம் அடைஞ்சிட்டே இருக்கும். ஏதோ ஒரு அந்த மூட் ஸ்விங்ஸுன்னு மூட் ஸ்விங்ஸுன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். சந்திரன் நட்சத்திரம் எல்லாத்தையும் மூட் ஸ்விங்ஸுன்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்துட்டு பணம் வாங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ வந்து பணம் வாங்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குருமாருடைய கைடன்ஸ் கிடைக்குங்க இந்த டைம். இப்போ குருமாருன்னா இப்போ சாமியாருங்க மட்டும் குருமார்கள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃபஸ்ட்டு குரு எங்கள் அப்பா தான். ஏன்னா நான் பண்ணுற நல்லது கெட்டது பூரா அவருக்கு தெரியும். அவர் பண்ணாதது ஒன்றும் நான் பெருசாக பண்ண போகிறதில்ல. நல்லா கரெக்டாக எனக்கு கைட் பண்ணவர் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் என்னோடய டீச்சர்ஸ், இவங்க நல்லா குருமார். வேலைக்கு போகும்போது என்னோடய மேனேஜர்ஸ், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு கிடச்ச மேனேஜர்ஸ் வந்து அவ்வளோ தங்கமான மேனேஜருங்க. எனக்கு நிறைய நல்ல விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க. வேலையிலையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கோச், மென்டர். இப்போ நிறைய நான் ஜோதிடம், மருத்துவம் இது ரீதியாக நிறைய ஒன்றும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். கடைசி காலம் வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன். அது சொல்லித்தர நிறைய குருமார்கள் இவங்கெல்லாம். இந்த மாதிரி உங்கள் லைஃபுக்கு தேவையான குருமார்களுடைய சந்திப்புலாம் இந்த ஜூலை மாதம் நிறைய கிடைக்குங்க. தாராளமாக இந்த வருஷமே கிடைக்கும். இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு சஞ்சலம் போயிட்டுருக்கோங்கன்னா அந்த ஒரு குருமார்களை போய் தேடுங்க. பிடி அது 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 சில பேர் சொல்லுவாங்க, சிஷ்யன் தயாரானா குருமார் தானாக வந்துடுவான்னு. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு ஓரம் நம்மளும் தேடி ஓடுறோம். நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தேடும். அதுவாக வரணும் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கதை கந்தலாயிடும். சரிங்களா? ஏன்னா விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணனை பார்க்குறதுக்கு முன்னாடி பல குருமார்கள்கிட்ட பேசி தர்க்கம் பண்ணி சேர்ந்து பிடிக்காமல் வெளியே இருந்துலாம் கடைசியில் ராமகிருஷ்ணன்கிட்ட வந்து சரண் அடைஞ்சார். அதே மாதிரி தான் நம்மளும் வருவாங்க குரு, ஆனால் அதுக்கான முயற்சிகள் நம்மளும் எடுத்தால் ஃபாஸ்ட்டாக போகலாம். அதனால் அதை செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இப்போ சனி பகவான் வந்து உங்களை பார்த்துட்ருக்கார், சூரியனை பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 10-15 நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்ணாடியை உடைச்சிட்டு வாங்க. கண்ணாடி எப்படி உடைக்கணும் அப்படின்னா, இந்த வேஸ்ட் மார்ட் கடைங்க இருக்கலாம், அங்கே போய்ட்டு சின்ன சின்ன பாட்டில் ஒரு 10 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். என்ன பாட்டில், எனக்கு ஒருத்தவங்க சார் ஒரே சாராய பாட்டிலாக இருக்குது சார்வாங்க. சாராய பாட்டில் நல்லாவே வேலை செய்யும். அதாவது உள்ள சாராயம் இருக்கக்கூடாது, எம்டி பாட்டில். அதை வாங்கிட்டு வந்து தினமும் ஒரு பாட்டில் உடைச்சிட்டு சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுங்கள். அதை யார் காலையாவது குத்தி அவன் யாரா போட்டான்னு திட்டினான்னா அது ஒரு நம்மளுக்கு சங்கடமாகவும் தோஷமாகவும் வந்து நிற்கும். அதனால் அதெல்லாம் வேணால் சேஃபாக உடைச்சி சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக துணி பையில் கட்டி டஸ்ட்பினில் போடுங்க. இல்லைனா பாவம் எடுக்கிறவங்க கை இதுவாகக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி தினமும் ஒரு பாட்டில்ன்ற மாதிரி உடச்சிட்டவங்க. இதெல்லாம் வந்து வாழ்வியல் பரிகாரங்களில் வர சமாச்சாரங்க. சூரியன் சனி காம்பினேஷன் வரும்போது இது சொல்லவும், இதை பண்ண லைஃப்பில் நீங்கள் ரிசல்ட்டை பார்ப்பீங்க. அதான் சொன்னேன், இதெல்லாம் கேட்கும்போது கிண்டலாக இருக்கலாம் சில பேருக்கு. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். இதை பண்ணும்போது வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வரும். தெய்வ வழிபாடுனா சுக்கிரன். நீங்கள் வந்து லக்ஷ்மி தாயாரை பிடிங்க, சூப்பராக இருக்கும். வெள்ளை மொச்சை அவிச்சு நாட்டு சக்கரை கலந்து கிருஷ்ணருக்கு, பாமா ருக்மணி, லக்ஷ்மி தாயாருக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு நல்லா இருப்பீங்க. சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும்
கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பர் இருக்குது, கால் பண்ணலாம். என்னால் எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்னால் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.